ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2 Chronicles chapter 15 verse 7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகமெங்கிலும் பலவிதமான குழப்பங்கள், சமாதானம் இல்லை. ஜனங்களுக்கு விரோதமாக ஜனம் எழும்புகின்றது, பட்டணங்களுக்கு விரோதமாக பட்டணம் எழும்புகின்றது. எங்கு பார்த்தாலும் ஒரே குழப்பம், சமாதானம் இல்லை. அந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்களோ வென்றால் நீங்கள் உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். The word of God came to Azariah, the prophet, and told to Asa and the kingdom and the people that be encouraged. Do not let your hands be weakened. The Lord will reward whatever you do accordingly. Such a wonderful God. Children of God, you need to understand that you may see a lot of troubles all around the world. You may see war against every nations. But the Lord God says, be of good courage. Do not let your hands be weak. Are you discouraged by looking at other people's problems? Are you looking at other wars and be discouraged? No. Things may go wrong around you, but the Lord will take care of everything for you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். We need to understand, if you are with the Lord will be with you. If you seek him, you will find him. If you abandon him, he will also abandon you. So, we should always remember that we should seek him, we should be with him, and we should not abandon him, so that he will reward us according to our labor of the hands. Whatever you do, Lord will prosper you. It may be a job, it may be a business, it may be your studies, but the Lord God is going to prosper you when you are with him, when you seek him, when you always pray to him. He is going to prosper you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், கைகளின் பிரயாசத்தை நெகிழ விடாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய விவசாயத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவன். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எல்லா நன்மைகளினாலும் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.